ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் தின் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது. அந்த நவராத்திரியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பூஜை விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க யாராவது நவராத்திரி விழா கொண்டாடாம வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கொலு வைக்கணும்ன்ற சம்பிரதாயம் அவங்கவுங்க மரபுபடி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி 9 தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும். எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே மாதிரி தான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள். துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏராளம். நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல 2ஆம் தேதி அமாவாசை வருது, 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது, 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி, 16ஆம் தேதி அந்த பௌர்ணமி அக்டோபர் மாத பௌர்ணமி வருது. இதுதான் முக்கியமான தினங்கள். இது பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி துர்க்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. துர்க்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள். அடுத்து 6, 7, 8 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும். அடுத்து 9, 10, 11 இந்த 3 தினங்கள்ல சரஸ்வதிக்கு உண்டான தெய்வ வழிபாட பண்ணிட்டே வாங்க. அந்த கடைசி 3 தினத்துல நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உட்கார வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம், அருள் கடாட்சம், சரஸ்வதியினுடைய அருள் எல்லாமே கிடைக்கப்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரியை இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ரிஷப ராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில சூரியன், புதன், கேது, துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார். இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள். கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் 11ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் ஆகப்பட்டவர் 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பகவான் பயிற்சி ஆகிறார். 21ஆம் தேதி 21 அக்டோபர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் கடக ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார். கடக ராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள். அடுத்த அந்த கிரகங்களின் பயிற்சிகள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரி இருக்க போது, எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற போது இந்த கடகராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்தில் 3 கிரகங்களின் சேர்க்கை, 4ஆம் இடத்தில் அழகான சுக்கிரன், 5ஆம் இடத்தில் அவர் பயிற்சியும் ஆக போறாரு. இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல கிரகங்களினுடைய நல்ல நல்ல இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தீராத வியாதிகள், தீராத
கடன்கள், தீராத ஒரு மன உளைச்சல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகள்ல இருக்கிறீங்க. அதுவும் கடந்த 1.5 வருஷமாக தான் இவ்வளவு பெரிய வியாதியே உங்களுக்கு தெரிய வருது. நல்லாதான் இருந்தேன், ஆனா ஹார்ட்ல ஒரு சர்ஜரின்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ், பெண்களாக இருந்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கும், இரத்த குறைபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் இந்த பெண்களுக்கு, கடகராசி பெண்களுக்கு கடந்த 3 மாதமாக தீராத வியாதிகள். என்னவோ யார் கண்ணு வச்சாங்களோ எங்களுக்கு தெரியல, யாருடைய தோஷம் எங்களுக்கு வந்தது தெரியல, இந்த மாதிரியான ஒரு அவஸ்தையெல்லாம் நாங்க பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மருத்துவரை நீங்க அணுகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு தெரிந்த நபர்கள் மூலமாக, அந்த முயற்சி ஸ்தானத்துல அந்த புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தெரிந்த நபர்கள் மூலமாக அதற்குண்டான வாய்ப்புகள் தான் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த கடக ராசி என்பவர்களுக்கு தீராத கடன்கள், தொழில் மூலமாக கடன், தொழிலை செஞ்சு ஒரு 2 தொழில் செஞ்சேன், அதுக்கப்புறம் அது தொழில் செய்ய முடியல, அது வேண்டான்னு விட்டுட்டேன், ஆனா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த கடன் இன்னமும் தீரவே மாட்டேங்குது. என்னுடைய வேலையில இருந்து வரக்கூடிய வருமானம் என்னுடைய அன்றாட செலவுகளுக்கும் மாத செலவுகளுக்கும் மட்டுமே பயன்படுத்தே ஒழிய என்னுடைய தொழில்ல இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வருமானம்ன்றது வரல. எனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை வித்து நான் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு அந்த கடனை அடைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடியாம இருக்கு. இந்த மாதிரியா பலவிதமான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய சொத்தை விற்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும், உங்களுடைய கடன்கள் முழுமையாக நிவர்த்தி பெறுவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். உங்களுடைய கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார். இப்போ அவர் வக்ரம் பெறுகிறார். இந்த அக்டோபர் மாதத்துல வக்ரம் அடைகிறார். அதனால தொழில் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள், தொழில் மூலமாக முன்னேற்றங்கள், அடுத்து எதிர்பாராத திடீர் யோகங்கள்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு. இப்ப வரக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா கடகராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். கடகராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. யாருக்கோ ஒரு ஜாமீன் கையெழுத்து போடு, உங்களுடைய சக ஊழியருக்கு ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க, அவங்க லோன் கட்டாம ஏமாத்திட்டு போயிருப்பீங்க. இன்னைக்கு அதனால உங்களுடைய வேலையிலையும் ஒரு சிக்கல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லோனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே வெளிவட்டாரத்துல அந்த பேங்கோட சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குது. இப்படி தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய, சட்ட வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை சந்திக்கும் நேரம், அவர்களிடமிருந்து உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி அதிலிருந்து விலகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அமைய போகுது. அதனால தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருந்த உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு முயற்சிகளை நீங்க இந்த மாதம் கண்டிப்பா பண்ணும் போது அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. கடகராசியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருக்கு. திருமண தடைகள்னு சொன்னா கொஞ்சம் சாதாரண தடைகள் இல்லை. ஒரு ஜாதகம் பார்த்தோம், நம்மளுக்கு அது அமையல, அது அதனால தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்லாம் இல்லை. திருமணம் பாக்குறதுக்கு எல்லா அமைப்புகளும் பார்த்து, பொருத்தம் பார்த்து, பொண்ணு பார்க்க போய் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அந்த திருமணங்கள் நின்ற திருமணங்கள் நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அந்த அளவிற்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருக்கு. சில கடகராசி என்பவர்களுக்கு உங்க ரகசியிலேயே சனி பகவான் இருக்கும்போது அந்த புணர்வு தோஷம்ன்ற அந்த தோஷத்தின் மூலமாக இந்த தடைகள் அதிகமாக
இருக்கும். அதனால அதற்குண்டான நீங்க பரிகார நிவர்த்திகள்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்க போகுது. தாமதமான ஒரு புணர்வு தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பரிகாரமான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த நாள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மறு திருமணங்கள் அதிகமான ஒரு முயற்சிகள் இருக்கும். ஏதாவது நம்ம டைவர்ஸ் ஆயிருக்குது, எனக்கு அந்த முதல் வாழ்க்கை ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மறு திருமண வாழ்க்கையில ஈடுபடுவதற்குண்டான முழுமையான சாதக கூறுகள் இந்த மாதத்துல இருக்க போகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு புது முயற்சியோட ஒரு புது வாழ்க்கையோட சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.